இந்த அந்த அக்கா ஒரு மாதிரியா கிளம்புதுன்னா அதுக்கு சாமி ஆடும்னு நினைக்கிறேன். இப்போத்தான் பொம்பளை ஆளுக யார் பக்கத்தில் உட்காந்துருக்கும்னு இடத்த சரிவாக்குங்க. சாமியாடுற பொம்பளை பக்கத்தில் உட்காந்தா பேசும் பாரு, இவ பக்கத்துல உட்காந்தா அவன் சேலையை உறிஞ்சுக்கிட்டு ஆடுவாளேன்னு. கருப்பு காளிமுனியா கூட வட இந்த நாட்டு மக்கள் இந்த சாமியோட மகிமையை அறியணும். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஆத்தா திருமேனி அம்மா, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு நொண்டிச்சாமி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, பாண்டிமுனி, எல்லா தெய்வத்தையும் கூட்டிக்கிட்டு இங்கே ஆடணும். அல்லோ அல்லோ சேதுபதி நாடு செதுக்கி நல்ல பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடியா இருப்பிடமாய் இதுக்கு நாயத்துக்கும் பேர் போனாலா எங்க ஆத்தா வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் இந்த வெங்கரையில உள்ள உன் தங்கச்சி இந்த திருமேனி அம்மாவை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி நாங்க கங்கையில தலைமொழிகி நாங்க காவேரியில சிக்குணத்துனது உண்மையானாய். இந்த வெங்கர மக்க எங்க ஆத்தாவோட மகிமைய அறியணும். 5 சடை உனக்கும் பரசி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு சடை தோரணையிட ஏத்தித்தக்கர ராக்கு ஏத்தித்தக்கர ராக்கு என் 18ஆம் படி அழக உன் காலுக்கு சலங்கையிட்டு கர்ப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் இந்த வெங்கர கிராமத்துக்கு மேமாட்டு குடிக்க உரலில்லே. இந்த வெங்கர கிராமத்தில் ஆதி பாட்டங்க ஆண்ட இந்த ஊருல அந்த காலத்தில் குடிக்க கஞ்சி இல்லே. எங்க பாட்டங்க காலத்தில் கையெடுத்து கும்பிட சாமி இல்லை. பிறப்பனெல்லாம் பிறங்கோடி ஏக்குறேன், பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும். 12 வருஷம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிழவங்க காலத்தில் பாராமலை இல்லை, பஞ்சம் போகுது. முப்போகும் விலையும் இந்த சீமை கிழவங்க காலத்தில் பஞ்ச நாடாகுது. அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சாய், இந்த பஞ்சத்தில் நான் எப்படிப்பா மக்க வளர்க்க போகிறேன், நான் எப்படிப்பா இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போகிறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமிய. அப்போ கிழவனுக்கு சாமி இறங்கி தலையை குலுக்கி ஆடையில் இந்த வெங்கர கிராமத்தில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்போ மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டில் போய் மயிலுக்கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்போ கோடை மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. பாக்கு மரம் போலந்து எங்கள் கருப்பனுக்கு பக்குவமா ஒரு பெட்டி செஞ்சு, தேக்கு மரம் போலந்து என் கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு, என்ன நினைக்கிது இந்த குளங்காக்க வந்த இந்த சாமி, என்ன நினைக்கிறாக இந்த கூட்டத்தில் எந்த குதிரைப்பாய் கருப்பு எந்த குதிரைடா இந்த கூட்டத்தில் என் கருப்பனோட சொந்த குதிரை. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா சாயமாடா இன்ன ரூபா கருப்பே விச்சருவ வாடடே வெள்ளி நல்ல புடிய ரூபா வெள்ளையா
சாமி குடும்பம் சாப்பிட மாட்டேன். யாராவே நான் நாடகத்துக்கு வந்தேன்னா காது ஊத்துக்கு வந்தேன்னா. வெங்கர கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஐயாக ஆண்ட சாமியா எங்க திருமணி அம்மா தத்துரமா இருக்கிறாளையா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. வெங்கர கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஐயாக ஆண்ட சாமியா எங்க கிளவன் போறா தெருளுத்து வணங்குற சாமியா. எங்க பாட்டங்க சொன்ன சொல்லும் மாறாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா எங்க 18ஆம் படியா. வெங்கர கிராமத்துக்கு வந்துதானே நேரமாச்சியா. வெங்கர கிராமத்திலே ஆதி ஒரு காலத்திலே ஐயாக ஆண்ட சாமியா. இந்த சாமி ஊரா வீரா குறையலையா. கள்ளிஜரி கம்மாதாண்டா கொடமரம் தாம்படுங்க. கள்ளிஜரி கம்மாதாண்டா கொடமரம் தாம்படுங்க. கள்ளிஜரி காளி முனியண்ணா கள்ளிஜரி காளி முனியண்ணா. கள்ளிஜரி உடமரத்தை விட்டு வெங்கரைக்கு வந்துதானே நிக்கிறேன் பாறையா. வெங்கர கிராமத்திலே அதி ஒரு காலத்திலே ஐயாக ஆண்ட சாமியா. இந்த சாமி ஊரா வீரா குறையலையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குது பாறையா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எனது அன்பு புத்ரு அரிதரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பாடி போட்ட புலகத்திலே வாடி பத்தல வெடிக்கே நீயா வந்து தாரியா போடி பட்டவாரியா. அட போத போத ராத்திரியில பக்கறிக்க பாடி 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 போட்ட புலகத்திலே கந்தரவ கோட்டை ராசாபட்டி டைகர் பாய்ஸ் கிரிக்கெட் கிளப் விரட்டு பயலுக சார்பாக எம்கேஆர் அவர்களுக்காக 201 வெள்ளரிக்கா கதை இருப்பா. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணி என்னுடைய மாணவர்கள் ஒருவருக்கு இருவர் வந்திருக்கிறார். சிறு வயதிலிருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க. அதனைத் தொடர்ந்து என்னுடைய செல்ல மாணவன் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன ஊர் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஏகே நாதன் ஆடியோஸ் ரவி ஆடியோஸ் வெங்கரை. ஒரு பாட்டு போடலாம் தென்கரை வெங்கரை.